தேர்தல் நேரத்தில் திமுக அரசு மீது களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் மீதான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்போருக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் திமுக எச்சரித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக அரசு மீது பாஜக, அதிமுக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து புகார் அளித்த நேரத்தில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் ரகுபதி விரிவாக விளக்கமளித்தார். அப்போது பாஜகவின் சர்வாதிகார பிடியிலிருந்து இந்தியாவை மீட்க அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சி கூட்டணியை திரட்ட முக்கிய காரணியாக திமுக உள்ளதால் அதை களங்கப்படுத்த மத்திய அரசு முயல்வதாக சாடினார். இதற்கு அதிமுகவும் துணை சேர்ந்து துதிப்பாடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதும் போதைப்பொருள் தடுப்பில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கிறது, எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை NCBயை வைத்துக் கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குனர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதில் என்னவென்று சொன்னால், அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாக்கப்படவில்லை. முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும், அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் குட்கா விற்பனைக்கு துணை போனவர்கள் அப்போதைய அமைச்சர்கள் என்று கூறிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் திமுக அவர்களை ஆதரிக்காது என்றும், ஜாஃபர் சாதிக் மீது புகார் வந்தவுடன் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார். 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கத்தில் ஒவ்வொரு தொண்டர் மீதுள்ள வழக்குகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். கைது தேர்தல் நேரத்தில் நடந்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில், ஏன்னா இது முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். எனவே தேர்தல் நேரத்திலே அதை கொண்டு வந்து திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த தொடர்புகள் எல்லாம் உள்ளவர்கள் அதிமுகவிலேயும் பாஜகவிலேயும் தான் இருக்கிறாங்க. அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாரம் இல்லாமல் திமுக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் எச்சரித்தார். இது போன்று யாராவது கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். ஜாஃபர் சாதிக் மீது மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதனை திமுக வரவேற்கும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார்.